என்னங்க 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 ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்க? இன்னும் உங்களுக்கு கோவம் தெரியல போல இருக்கு. எங்க அம்மா செஞ்ச தப்புக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? வாங்க கொஞ்சம் டிஃபன் சாப்பிடுங்க. வேண்டாம் பிரியா, நேரம் ஆச்சு, நான் போறேன். போட்டு கொஞ்சம் காப்பியா சாப்பிடுங்க. நானும் உங்க கூட போட்ரஸ் ஃபங்க்ஷனுக்கு வரேன். இல்ல பிரியா, நீ என் கூட வேண்டாம், உன் அப்பா அம்மா கூட வா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னும் சிறிது நேரத்தில் நமது விழா தொடங்க இருக்கிறது. இந்த ஆண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பதற்காக நமது கிளப்பின் கௌரவ டைரக்டர் உயர் திரு ராஜசேகர் அவர்கள் சென்னையிலிருந்து நமக்காக இங்கே வந்துள்ளார்கள். வெல்கம் மிஸ்டர் ராஜசேகர். குட் ஈவினிங் சார். ப்ளீஸ் கம். தேங்க்யூ. Hi Vijay. Very nice to see you. You are so handsome. Tannilla ஊட்டி அமெரிக்காவோட ரொம்ப குளிர் இல்ல? Hey you here. இங்க என்ன மேன் பண்ற? Come on mother-in-law, what a silly question to ask. கையில கேமரா வச்சிருக்குது, பின்ன பான் பீடாவா போடும் போட்டோ எடுக்கறார் போல இருந்து. You know something mami yaar? Vijay is an absolutely rich person. ரொம்ப பணக்காரர். அது ரொம்ப சாதாரண லைஃப் he leads. He is following, you know what they call in Tamil that amanam. Amatam? Samatam? சமத்துவம் man. Continue man. Tannilla follow me. வேற வழி இல்ல, பொண்ணை கட்டியிருக்கிறேன், துட்டு வச்சிருக்குது மேன், துட்டு. by the way, என் வைஃப் உங்ககிட்ட வந்து உங்களை ரொம்ப ஹேண்ட்ஸம்னு சொல்லிருக்குமே? சொல்லிருக்கும், பிகாஸ் என்ன தவிர எல்லாரையும் அப்படிதான் சொல்லுது. ஹலோ மிஸ்டர் ராஜசேகர். ஹலோ, how are you? என்ன சார், எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? உங்க மக கல்யாணத்துக்கு கூட எங்களை எல்லாம் கூப்பிடவே இல்லையே. அது கல்யாணம் திடீர்னு நிச்சயமாயிடுச்சு, அதனால முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் கூட கூப்பிட முடியாம போயிடுச்சு. தட்ஸ் ஆல் ரைட், மறக்கலையா? சரிதான். ஏன் சார், மாப்பிள்ளை கூட வந்துக்கார, உங்க மாப்பிள்ளை எங்க கல்யாணம் காட்டக்கூடாத? ஓஹோ சாரி, மாப்பிள்ளை எங்க கூட வரல. உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரரா இருக்கட்டும், பங்களாலேயே வாழட்டும், முடிஞ்ச தங்கத்தையே சாப்பிட்டோம், அதுக்காக என்ன கேவலப்படுத்த வேண்டாம். நான் ஒண்ணும் பிச்சை எடுத்து சாப்பிடல, உழைச்சுதான் சாப்பிடுறேன், கண்ணியமா சம்பாதிக்கிறேன், கௌரவமா வாழ்றேன். அதெல்லாம் சரிதாங்க, கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கட்டுமே அவங்க சொன்னா தப்பா? அது நமக்கு தானே நல்லது. பிரியா, நான் உனக்கு கேட்கட்டா? கேளுங்க. நீ என் கூட குடும்பம் நடத்துறதுல எந்த கஷ்டமும் இல்லையே? கஷ்டம்னு நான் சொல்லல, இந்த சாதாரண வேலையை விட்டுட்டு நீங்க சொந்தமா ஒரு போட்டோ ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாம் இல்லையா? அதுக்கு பணம் அப்பா கொடுப்பாருன்னு அம்மா சொன்னாங்க. உங்க முன்னேற்றத்துல அவங்க ரொம்ப அக்கறையா இருக்காங்க. இந்த உதவி அவங்க செஞ்சா. இது உதவி இல்ல பிரியா, கௌரவ பிச்சை. அடுத்தவங்க பரிதாபத்துல நான் முன்னேற வேண்டாம், சொந்தமா உழைச்சு முன்னேறுவேன். நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்துட்டா, நம்ம குடும்பம் பெருசானா, அப்ப நமக்கு வசதி வேணும். அதுக்கு நீங்க அதிகம் சம்பாதிக்கணும் இல்ல? சம்பாதிக்கிறது என்னுடைய பொறுப்பு, உன்னையும் என் குழந்தைகளை காப்பாற்றுறது என்னுடைய கடமை. இதுல யாருடைய தயவு எனக்கு தேவையில்லை. என்னங்க என்னங்க உட்காரு உட்காரு. பரவாயில்ல. ஊட்டி அட உட்காருப்பா. தேங்க்யூ சார். ஊட்டி ஸ்டேலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு சார். பத்திரிகை வேலையும் பார்த்துக்கிட்டேன், பர்சனல் வேலைகளும் பார்த்துக்கிட்டேன். வெரி குட் வெரி குட். நீ அனுப்பிச்ச போட்டோலாம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. தேங்க்யூ சார். இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன சார்? என் லைஃப்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேகசின் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கு இப்பதான் சமயம் வந்திருக்கு, ஃபைனான்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. அந்த பத்திரிகை அடுத்த மாசமே வெளிவந்தாகணும். ரொம்ப சந்தோஷம் சார். அந்த பத்திரிகையோட பொறுப்பு பூரா உங்ககிட்ட தான் ஒப்படைக்க போறேன். அதுக்கு ஆசிரியரும் நீதான். உனக்கு மாசம் சம்பளம் 5000 ரூபாய். சார் இதெல்லாம் உன் திறமைக்கு கிடைக்கிற வேலைப்பா. I love you, I love you, I love you, I love you. என்னங்க சார் ரொம்ப குஷியா இருக்காரு? ப்ரமோஷன் பிரியா, ப்ரமோஷன். எங்க ஆபீஸ்ல புது மேகசின் ஆரம்பிக்க போறாங்க, அதுக்கு நான் தான் எடிட்டர். மாசம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 5000 rupees. 5000? Yes. Oh my god. உங்க திறமைக்கும் தகுதிக்கும் 5000 என்னங்க?
5 லட்சம் தந்தாலும் குறவுதான். உங்களுக்கு இந்த நல்ல நேரம் வரும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. இந்த நேரத்துக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீதான். அன்பான மனைவியா கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் ஈடு கொடுத்துக்கிட்டு எந்த கவலையும் காட்டாம சந்தோஷமா இருக்க பாரு. இந்த ப்ரமோஷன் உன் அதிர்ஷ்டம் தான் பிரியா, உன் அதிர்ஷ்டம் தான். என்னங்க, இந்த சந்தோஷத்தை நம்ம 2 பேரும் செலிப்ரேட் பண்ணலாம். எஸ், அதுக்கு முன்னால கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்கிறேன். ஐயோ, ஏன் என்னங்க அடுப்புல பால் வச்சிருக்கேன், கொதிச்சுடுங்க. நீங்க நான் கொதிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க. பரவாயில்லையா? ஐயோ, இந்த பால் ஒரு விவசாயே கிடையாது. இன்னும் நேரம் பார்த்தா கொதிக்கணும். நல்லா சான்ஸ் விட்டு போச்சு. மம்மி, என்ன அதிசயமா வந்திருக்கீங்க? சௌக்கியமா இருக்கே பிரியா? சௌக்கியமா இருக்கு மம்மி. ஆமா, விஜய் எங்க? ஒரு ஆபீஸ் போயிருக்காரு. மம்மி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. புது மேகசினுக்கு அவர் எடிட்டரா போட்டிருக்காங்க. மாச சம்பளம் 5000 ரூபாய். 5000. உங்களுக்கு எப்படி தெரியும் மம்மி? இந்த ஏற்பாடெல்லாம் நான் தான் பண்ணேன். இந்த ப்ரமோஷன் சம்பள உயர்வெல்லாம் உன் புருஷன் திறமைக்காக வந்ததுன்னு நினைச்சியா? உங்க அப்பா தயவால வந்தது. இந்த தயவெல்லாம் எதுக்கு மம்மி? உன் நன்மைக்காக தான். மாடியில வாழ்ந்த மகளை தரையில விட்டுற முடியுமா? 4 பேருக்கு முன்னால நம்ம கௌரவம் கெட்டு போக கூடாது பாரு. அப்பா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க வேண்டாம். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பிரியா? இந்த ஏற்பாடெல்லாம் உன் சுகத்துக்காக மட்டும் இல்லம்மா. பாவம் விஜயும் இந்த மாதிரி சௌகரியம் எல்லாம் அனுபவிச்சதில்ல, அதனாலதான். சரி போகட்டும். இன்னைக்கு சாயங்காலம் உங்க அமெரிக்க பெரியம்மா அவங்க மகா மாப்பிள்ளை எல்லாம் உன் வீட்டுக்கு சாப்பிட வராங்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தாப்பல மியூசிக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். மத்த விஷயம் எல்லாம் நீ கவனிச்சுக்க. நான் வரேன். மிஸ்டர் ராஜசேகர், நீங்க பணம் கொடுத்து உதவி செய்யலன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மேகசின் இவ்வளவு சீக்கிரம் வெளிவந்திருக்காது. உங்க உதவிக்கு இது உதவி இல்ல சங்கர், என்னுடைய சுயநலம். விஜய் ஒரு பொசிஷனுக்கு வந்து இந்த சமூகத்திலே அவருடைய ஸ்டேட்டஸ் உயரணுங்கிற காரணத்துக்காகத்தான் நான் இந்த ஹெல்ப்பே பண்ணேன். இப்ப எல்லாருக்கும் முன்னால அவனை என் மாப்பிள்ளைன்னு பெருமையா சொல்லிக்கலாம் இல்லையா? அதனால்தான் மிஸ்டர் ராஜசேகர் அவன் சம்பளத்தை 5000 வசதி இந்த பத்திரிகைக்கு ஆசிரியரும் ஆக்கல. வெரி குட் சார், வெரி குட். என் திறமையை நம்பிதான் நீங்க எனக்கு இந்த ஆசிரியர் பதவியை கொடுத்திருக்கீங்கன்னு நான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு, நீங்களும் கூட சேர்ந்து என் நிலைமையை கேலி பண்ணிக்கீங்கன்னு. என்ன சார், என் திறமையால நான் முன்னுக்கு வர முடியாதா? இவங்களோட உதவியால தான் முன்னுக்கு வர முடியுமா? அப்படி இருந்தா இந்த கேவலமான பதவி எனக்கு வேண்டாம் சார். நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கணும். உன் திறமைக்காகத்தான் இந்த வேலை கொடுத்திருக்கிறேன். ஆனா அந்த திறமையை ஒரு பணக்கார காலையில போட்டு மெடுக்க வச்சிருக்கீங்க. ஒரு தாய் தந்த காலை தொடர்றது ஒண்ணும் உன் மதிப்பை குறைச்சிடாது. நான் பெருமையை பார்க்கிற நேரத்துல உனக்கும் ஒரு நன்மையை செய்யறேங்கிறத யோசிச்சு பாரு. என்ன பிரச்சனை நன்மைன்னு சொல்றீங்க? உங்க சுயநலத்துக்காக, உங்க வரட்டு கௌரவத்துக்காக, எல்லாருக்கும் முன்னாலே என்ன உங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கௌரவ பிச்சை போட்டிருக்கீங்க. இதை நான் ஏத்துக்கிட்டு என் சுயமரியாதை எழுக்க நான் தயாரா இல்லை சார். விஜய், உன் சுயமரியாதைக்காக பரம்பரையா நாங்க வளர்த்துக்கிட்டு வந்த அந்தஸ்தை பலியாக்கிட முடியாது. குடும்ப கௌரவத்தை உன் குறும்புத்தனத்துக்காக ஏலம் போற்ற முடியாது. உன் பிடிவாதத்தை தற்பெருமை நீ நினைக்கிற, அது தற்பெருமை இல்ல, உன் திமிரு துரதிருஷ்டம். மிஸ்டர் ராஜசேகர், நான் உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்தது உங்க அதிர்ஷ்டம். நீங்க எனக்கு மாமனாரா வந்தது என் துரதிருஷ்டம். உங்களுக்கு பணம் காசு பெருசு, இந்த ஏழைக்கு மானம் தன்மானம் பெருசு. விஜய் வந்தாச்சு. விஜய், come along man, come along man. Fantastic party. நாங்க 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்றோம். எங்க நிக்கிறோம், எங்க நடக்கிறோம் ஒண்ணும் புரியல. இருக்கிற மூட்ல மேல போய் படுக்கணும் போல இருக்குது. Oh, do that. So குடிச்சிட்டு வரேன். First bottle only then cattle. Vijay, why are you so late? He's not late. என் வாட்ச் பாரு, 6 மணிக்கு ஆரம்பிச்ச வாட்ச் 6 மணில நிக்குது. Better late than never man. உங்க பணக்கார பெருமையை காட்டுறதுக்காக என் வீட்டை
இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த வேண்டாம். I hate it. இது குடும்ப நடத்துற வீடு, குடிச்சிட்டார பார் இல்ல. நீ இங்க இருக்கிற வரைக்கும் அடக்கமா ஒடுக்கமா திருமதி பிரியா விஜயகுமாரா வாழணும். கோடீஸ்வர ராஜசேகரோட மகளா இல்ல. ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ என்னுடைய மனைவி. நான் உங்க மனைவிதான். அதுக்காக நான் உங்க அடிமை இல்ல. உங்களுக்காக விருந்துக்கு வந்த சொந்தக்காரங்களை வீட்டை விட்டு விரட்ட முடியுமா? இத பாரு பிரியா, வர்றவங்களை உபசரிக்க வேண்டாம் தான் சொல்லல. நம்ம தகுதிக்கு மீறினவங்களை வரவழைச்சு என் தகுதியை காட்ட வேண்டாம் தான் சொல்றேன். தகுதி தரோன்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையில எதையுமே நீங்க பிரிச்சு பேசுறீங்க. நம்ம விட மேல இருக்கிறவங்க கூட பழகுறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? I see. அதுக்காகத்தான் என் ப்ரமோஷனுக்கு அப்பா கிட்ட சிபாரிசு பண்ணீங்களா? அதாவது கீழ் மட்டத்துல இருக்கிற என்ன மேல் மட்டத்துக்கு அம்மாவை சத்தி விடுறாரு, அப்படிதானே? இல்ல, நான் அப்படி எந்த சிபாரிசும் பண்ணல. பண்ணிருக்கேன். உங்க அப்பா என்ன எப்போ விலை கொடுத்து வாங்க பார்த்தாரு, அது முடியல. அதனாலதான் இப்ப பொண்ணு மூலமா என்ன வாங்க பாக்குறாரு. தான் பெத்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் மாப்பிள்ளைய மாமனார் வசதி விட்டா அது தப்பா? ஆனா ஒண்ணு, நீ இப்ப விஜய் மனைவியா பேசல, ராஜசேகரோட மகளா பேசுற. இத பாரு பிரியா, நான் ஒண்ணு உன்னை கண்ணை கட்டி கல்யாணம் பண்ணிக்கல. நீயும் விரும்பி வீட்டை விட்டு வெளியே வந்துதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்க. கஷ்டமோ நஷ்டமோ புருஷனுக்கு கட்டுப்படுறதுதான் உன்னுடைய கடமை. இது கடமை இல்ல, கட்டளை. இந்த மாதிரி புரிஞ்சுக்காத புருஷன் கூட வாழ்ந்தா என் உயிர் தான் போகும். புரிஞ்சுக்காத பொண்டாட்டி கூட வாழ்ந்தா என் உயிர் போயிடும். பேசாம நீ பிறந்த வீட்டுக்கே போயிடு. உங்களையே நம்பி வந்தவனா இப்ப போன்னு சொன்னா எங்க போவேன்? பெத்தவங்களை மறந்துட்டு பழி தாண்டி வந்தவன் இப்ப திரும்பி பிறந்த வீட்டுக்கே போனா அங்க என்ன மதிப்பாங்களா? உலகம் என்ன பேசும்? இந்த உலகத்துக்கு பயந்துதான் நீ இத்தனை நாளும் என் கூட வாழ்ந்திருக்க. எனக்காக இல்ல, பணக்கார புத்தியை நீயும் காமிச்சிட்டிய பிரியா. இனிமே உனக்கு இந்த ஏழை வீட்டுல இடம் இல்ல. உன் மூஞ்சில முழிக்கவும் நான் தயாரா இல்ல. உன் தளர்ந்து வர நட, உன் தலகுனிஞ்ச நிலைமை, உன் கண்ணுல வர கண்ணீர், இதெல்லாம் சொல்லுது உனக்கு என்ன நடந்திருக்கும்னு. உன் வீண் பிடிவாதத்தினால நீயா தேடிக்கிட்ட சொந்தத்துல என்ன சுகத்தை அனுபவிச்சிருக்க, என்னென்ன சந்தோஷத்தை இழந்திருக்கன்னு உன் ரூம்ல போய் நல்லா யோசிச்சு பாரு. என்ன எனக்கு ஹோட்டல் சாப்பாடு? சமையல் கேஸ் தீர்ந்து போச்சு, அதனால உனக்காக ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஆகாது. ஹோட்டல்ல வெறும் உப்பு காரம் மட்டும்தான் போடுவாங்க. ஆனா நான் எங்க வீட்டுக்காருக்கு அன்பு பாசம் எல்லாமே கலந்து போடுவேன். ஏப்பா சாப்பிடாம எழுந்திருச்சு வந்துட்ட? பிடிக்கல ஆயா. புரியுதுப்பா, கைமானம்னு சொல்லுவாங்க. அது கைவிட்டு போச்சுன்னா கவலை இருக்கதான் செய்யும். இத பாருப்பா, உன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சு போய் 7 நாள் ஆகுது. புருஷன் பொண்டாட்டினா 1000 இருக்கும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? இத பாரு, நான் சொல்றதை கேளு, போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா போ. நான் அவளை கூட்டிட்டு வரணும், அவளை வரக்கூடாதா? இது அவ வீட்டு தானே. என் வீடா இருந்தா என்ன போடின்னு வீட்டை விட்டு விரட்டு வர? ஆஃப்டர் ஒரு சின்ன விஷயம் அதுக்கு போய் அணுகுண்டு வெடிச்ச மாதிரி கோவிச்சுக்கிறதா? காரம் இல்லைன்னா மிளகாய் இல்ல, கோவம் இல்லைன்னா ஆம்பளை இல்ல, பொண்ணுதாமா அடங்கி போகணும். அது அவ கடமை. அந்த கடமை ஒரு புருஷனுக்கு இருக்குல்ல. நேரம் இங்க வந்து 4 அரை விட்டு ஏண்டி வீட்டை விட்டு வந்தேன்னு என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்ல? நீ சொல்றது சரிதான். கரையை தேடி அலை போகணுமே தவிர அலைய தேடி கரை போகாதுமா. புருஷன் கரை மாதிரி, நீதான் தேடி போகணும். இந்தாங்க உங்க மாச சம்பளம். என்னப்பா இது, இன்னும் மாசமே முடியல, அதுக்குள்ளே சம்பளத்தை கொடுக்குற? எனக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, சாயங்காலமே ஊருக்கு போறேன். தம்பி, எனக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லை, இருந்தாலும் சொல்றேன். நீ ஒரு தடவை உன் சம்சாரத்தை பார்த்துட்டு போப்பா. எனக்கு என்னமோ தோணுது, அவ வீட்டை விட்டு போனாலும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு. நீங்க 2 பேரும் நேருக்கு நேர் சந்திச்சிட்டீங்கன்னா
மறுபடியும் ஒத்துமையா வாழலாம். நான் சொல்றதை கேளுப்பா. இத வேலைக்காரியா சொல்லல, உன் அம்மாவே சொன்னதான் நினைச்சுக்கப்பா.